இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதுக்கான பொருட்கள் வாங்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு கிராஃப்ட் கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த க்ளேலாம் கிடைக்கும். அப்படியே அந்த க்ளே வாங்கி கையாலேயே பிடிச்சிட்டு செய்கிறது தான் இன்றைக்கான பிளான். அப்படியே போகும், என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் இங்கே வ்ளாகில் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இப்போத்துலேருந்தே நிறைய பேர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பப்பு அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வெயில் வேறு, சொல்லவே வேண்டாம். ஸோ யா, இதுதான் மெயின் ஸ்ட்ரீட். எங்களுக்கு கேசல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார் பப் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும். இது இந்த ஊர் துறைமுகம், ஹார்பர். போர்ட் ஆஃப் அபர்டீன். ஸோ இங்கே நீங்கள் கப்பல்லாம் பார்க்கலாம். இங்கே ஆஃப் ஷோருக்கு கப்பல் இங்கேருந்து தான் போகும். இந்த ஊர் ஆயில் அண்ட் கேஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இங்கே தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. So yeah. ஸோ இதுதான் அந்த கிராஃப்ட் ஷாப். போலாமா? இப்போத்துலேருந்தே ஹாலோவீனுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் எங்கே இருக்கும்? எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ தேடிட்டுருக்கோம். இதோ இருக்கு. இது ஓகேவா? ஸோ இந்த கிளேல தான் நாங்கள் பிள்ளையார் பண்ண போகிறோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 pounds. ஸோ இங்கே நிறைய இருக்குது. இது என்ன மாதிரி கிளேன்னு தெரியல. அந்த கிளே எப்படி இருக்கும்? அது கிளேவா? கிளே தான். இங்கே இருக்கிறது எல்லாமே கிளே தான். இங்கே ஒயிட் இருக்குது அண்ட் பிளாக் இருக்குது. ஸ்டோன் எஃபெக்ட். ஸோ கிளேலேயே இங்கே வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த ப்ரௌன் கலர். பிள்ளையார் ப்ரௌன் கலரில் அழகாக செய்யணுங்கிறதுக்காக
பட் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸில் வேணும்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ குயிக்காக அந்த கிராஃப்டை நான் காமிக்கிறேன். இந்த பக்கம் தானே? இந்த பக்கமா இந்த பக்கமா? இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். சரிவா, நம்ம எப்படியே போவோம். அந்த பக்கம் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி கடைலாம் இங்கே வந்து இப்போ இந்த டைமில் வந்து தான் பார்க்கவே முடியுதுல்ல. ரொம்ப லேட்டாக வருவாங்க, அப்படிலாம் சாப்பிட்டு தூங்குற டைம் இருக்கும். ஆமாம், நம்ம வர டைமில் எந்த டைமில் வருவோம்? 6:30 அப்படி வரும். இவனுக்கு தெரிஞ்சு 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கடை இருக்கிறது ஏதாவது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது. ஓப்பன் இந்த ஊரில் நமக்கு தேவையான நம்ம ஊர் பொருட்கள் வாங்கினா இந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். ஸ்பைஸ் ஆஃப் ஏஷியா. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. வாங்க அப்படியே போவோம். வெத்தலை யா.
என்ன எடுக்கலாம்? கொல்கட்டைக்கு பூரணம். இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற எல்லாமே இருக்கும். எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இங்கே தான் நம்ம ஊருக்கு தேவை, நம்ம ஊரில் இருக்கிற ஊருக்கு இருக்கிற பொருட்கள் இங்கே நம்ம நிறையவே பார்க்க முடியும். ஓகே, நாங்களே பிடிக்கிறதா டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ரைஸ் ஃப்ளார் எடுத்தாச்சு. பில் போட்டுட்டு அப்படியே அடுத்த வேண்டுங்கிற பொருட்களை நாங்கள் தேடி போகிறோம். இப்போ அடுத்தது வந்து தேங்காய் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அதுவும் வாங்கிடலாம். இது எடுத்துக்கோங்க. ஸோ வாங்கியாச்சு. இப்போது டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கணும். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக திரும்பியும் எல்லாம் வாங்கிட்டு இந்த டேவை என்னையோட முடிக்கிறோம். ஸோ எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.